எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு திருவனந்தபுரத்திலிருந்து இப்போ சென்னை வந்திருக்கேன். எல்லா இடமும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. போகும் இடமெல்லாம் மக்களுடைய பெரிய ஆதரவு எல்லா தொகுதியிலுமே இருந்தது என்பதை முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம். அந்த வகையில் இன்னைக்கு நான் திருவனந்தபுரத்துலேருந்து இப்போ தான் சென்னைக்கு வரேன். ஆனால் அதுக்குள்ளே தந்தி டிவியில் இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு செய்தி வந்தது. உண்மையிலேங்க நான் தான் தெளிவாக சொல்கிறேன் உங்ககிட்ட, நாங்கள் ஆதாரபூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்புன்னு. பட் ஏன் ப்ரெஸ் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃபேக் நியூஸ் போடுறீங்க? இதனால் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இது முதல்ல தப்புங்க. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், 3ஆம் தேதி சுற்றுப்பயணம் முடித்து சென்னை போகிறேன். அதற்கு பிறகு தான் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். தலைமை அலுவலகம் அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு. நான் தெளிவாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே நான் சொல்லிட்டு தான் வரேன். இன்றைக்கி எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கே கிடையாது. பட் நீங்கள் தப்பான ஒரு நியூஸை அதுவும் தந்தி சேனலில் யூடியூப்பில் போடுறீங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. உண்மையிலே இது வருந்தத்தக்க ஒரு விஷயம். ப்ரெஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஃபேக் நியூஸ் போட்டு தவறான ஒரு செய்தியை போட வேண்டாம் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எங்கே போக போகிறோம்? நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்கள் முதல்ல அறிவிக்க இருக்கிறோம். என் பக்கத்தில் மாவட்ட செயலாளர், எங்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. எல்லோரும் இங்கே இருக்கிறப்ப எப்படி தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு இப்போ மாவட்ட செயலாளர் மீட்டிங்குன்னு எப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதுவே ராங்கு. முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்குறேன். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா ப்ரெஸ்கிட்டையும் நான் பேசுகிறேன், பழகிறேன். பட் அதை நீங்கள் எவ்வளோ நான் சொன்னாலும் தப்பான ஒரு ஃபேக் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாடுலேயே போகும் ஒவ்வொரு இடத்துலையும் அத்தனை ப்ரெஸ்ஸையும் நான் சந்திக்கிறேன், ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், உரிய மரியாதை கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனை கட்சி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் நான் சொல்கிறத வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எல்லாருக்கும் நம்ம நீங்கள் ஒரு நியூஸ் போட்டுறீங்க, கீழே தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுக்க முடியாது. தெளிவாக நான் சொல்கிறேன், தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு. அதனால் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. நிச்சயம் வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். கூப்பிடாம எப்படி நாங்கள் சொல்ல போகணும் முடியாமல்? அதனால் உங்கள் அனைவரையுமே அழைச்சி நான் சொல்வேன் என்பது தெரிஞ்சு. அதே மாதிரி அதிமுக தொடர்ச்சியா எந்த கூட்டணி பாஜக தலைமையில இன்னொரு கூட்டணி தேமுதிகவை பற்றி, எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இப்போ மற்றவங்க சொல்கிறது, மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியானதாக இருக்காது. அதனால் விஜய் அவர்களிடம் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். அதற்கு பதில் கொடுத்த திமுக அதிமுகவினரிடம் நீங்கள் இந்த பதில் கேட்கணும். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பதில் நான் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. தற்பொழுது திமுக அதிமுக அதாவது எல்லா கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான். நீங்களும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 2 அணிகளிலும் உங்களுக்கு போதுமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்காது. அதிமுக உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த பாருங்க, ஒரு கட்சி இருந்தால் எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். பல முறை அதையும் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தமிழ்நாடு சென்ட்ரலில் இருக்கிற எல்லாரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். யார் இல்லை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2014 என்டிஏல இருந்திருக்கிறோம். கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. இன்னைக்கு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாருமே கேப்டன் குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பட் கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோட கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம்.
இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா. அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசினா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றீங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன? அது மேரேஜா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி அலையன்ஸா இருக்கட்டும், ஒரு கட்சி கூட மற்றவங்க பேசுவாங்க. அது எத்தனை சீட்டா இருந்தாலும் பேசுவாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க. தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. அப்படி எதுவுமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பூத் முகவர்கள் கூட்டத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன். எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடிச்சு BL2 வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத்து கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து தேமுதிக இன்னைக்கு 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம். கூட்டணி விஷயமா நீங்க வந்து கனிமொழி அவர்கிட்ட பேசினாரா ஒரு தகவல் வந்து அது நீங்க கனிமொழி கிட்ட பேசணும், சரிங்களா? நான் தான் இப்ப சொன்னேன்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தானே. யார் ஃப்ரெண்டு இல்லை? நான் அவங்களும் ஒரு லேடி பொலிட்டீஷியன், நானும் ஒரு லேடி பொலிட்டீஷியன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தமிழிசை வந்து எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட், அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு. கனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு. எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் தான் பேசுவேன். கேப்டன் மறைந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நேத்தா கலைஞர் தலைமையில் மேரேஜ் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஸோ கேப்டன் மறைவுக்கு வந்தாங்க, குரு பூஜைக்கு வந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது. மேடம், கரூர் விவகாரம் இன்னைக்கு சிபிஐ கரூர்ல நடந்தது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. ஏன்னா 41 உயிர் சாதாரண கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. எவ்வளோ லட்சக்கணக்கான பேரெல்லாம் திரண்ட மாநாடுகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநாடு. மதுரையில் மோர் தென் 28 lakhs பீப்புள் வந்தாங்க. இப்பவும் கடலூர் பாசார் மாநாடு மோர் தென் 10 lakhs பீப்புள் வந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் பத்திரம் போய் சேர்ந்தாங்க. அதனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரோட் ஷோ. அதில் 41 உயிர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. அதற்கு சட்டம் என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் அதை பற்றி கருத்து கிடையாது. பட்டு இறந்த குடும்பங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. அதனால் சட்டம் தன் கடமையை செய்யும். கரூர்ல குவாரிகளை வந்து செய்தி சேகரிக்கணும், ஒரு செய்தியாளர் தற்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆடியோ எல்லாமே வந்து செய்யணும். காவல்துறை ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை இல்லை, தப்புங்க. ஏன்னா ப்ரெஸ் வந்து ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சா செய்தியை சேகரிக்க போகிறீங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. பட் அதுக்காக வந்து அடிக்கிறதோ மிரட்டுறதோ த்ரெட்டன் கொடுக்கறதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செய்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். உரிமையாக வேணால் ஏன்ப்பா இப்படி போட்டேன்னு கேட்கலாம். இப்போ நான் கூட தான் சொன்னேன், மற்றவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்களுக்கு மட்டும் ஒரு தனி பேர் வச்சுருக்கீங்க, தப்பான செய்தி போடாதீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். உங்ககிட்ட உரிமையாக நான் கேட்குறேன். இந்த மாதிரி பேசலாம். பட் அதுக்காக த்ரெட்டன் பண்ணுறது, இது ஜனநாயக நாடு, மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிங்க, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைஞ்சு 2011 எதிர்கட்சியாக இருந்தப்போ நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதெல்லாம் தொடர்ந்து எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து அது நடத்தினாங்க. பட் ரொம்ப அதுக்குரிய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அந்த திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் ரொம்ப ரொம்ப காலதாமதத்துக்கு பிறகு இப்போ 42 கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏஸ்க்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்தால் எல்லாருக்கும் நல்லது. விவசாயம், அதே மாதிரி தொழில், குடி தண்ணீர், எல்லாத்துக்குமே அது ஒரு தீர்வாக இருக்குமே. அதை நம்ம வரவேற்கணும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடக்குது.
டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு பக்கம், சத்துணவு ஊழியர்கள் ஒரு பக்கம் என்று எல்லாரும் அவங்கவுங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு அழைத்து அவர்களுக்குரிய மரியாதையையும் அவங்களுக்கு கேட்குற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு நான் கேட்குறேன். பட்ஜெட்டுக்கு நேற்றே நான் அறிக்கை கொடுத்துட்டேங்க. தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னைக்கு புல்லட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், அதெல்லாம் நல்ல ஸ்கீம். அதே மாதிரி விவசாயத்தில் தென்னை மரங்களுக்கு, அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது எல்லாமே வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மக்கள். ஏன்னா இது எலெக்ஷனை ஒட்டி வர பட்ஜெட். அப்போது நம்ம மக்கள் இன்னும் எதிர்பார்த்தாங்க. அதில் மெயினாக அவங்க சொல்கிறது, இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நதிகள் இணைப்பை அறிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல? அது மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு தென்னை அதுக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு விவசாய பூமி. இங்கே இன்னும் அதிக அறிவிப்புகள் விவசாயத்திற்கு வந்திருக்கணும். அதே மாதிரி சிறு குறு தொழில் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் அந்த டேக்ஸ் எல்லாம் எதுவுமே குறைக்கல. அந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கும் போது தான் சிறு குறு தொழில் நல்லபடியாக போகும். எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த டேக்ஸ் இல்லை அறிவிக்காததும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாததும் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஜிடிபி, நம்மளுடைய இந்தியனுடைய எக்கானமி டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது எவ்ரிடே. இதனால் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் இங்கே தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தங்கம் வெள்ளி உயர்வு, அனைத்து விலைவாசி உயர்வும் தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவிப்பு வரவில்லை என்பது ஒட்டுமொத்த மக்கள் கருத்தாக இருக்குது. இதெல்லாம் நிச்சயம் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இது நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்பதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 டேஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 125 டேஸும் ப்ராப்பராக நடத்தி அதை நம்பி வாழ்கின்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் திரும்பி ஒரு விஷயத்தில் பிரதமர் மோடியோட பேர் அடிக்கப்பட்டது. எதுங்க? அமெரிக்காவில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அவர் பாலியல் குற்றவாளி அப்படின்றத அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் வெளியே வந்து அதில் பிரதமர் மோடி அவருடைய பெயரும் இருக்கிறது இது குறிப்பிட்ட மாநில தகவல் கூட நாடாளுமன்றத்தில் இல்லை, நான் இப்போ தான் கேள்விப்படுறேங்க. உண்மையிலே அதை பற்றி எனக்கு தெரியல. எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும். சின்சியராக நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்கார். அதாவது இந்தியாவுக்கு 25%லேருந்து 18% வரி குறைப்பதாக அவர் அறிவிச்சிருக்கார். இது இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிறைய நம்மளுக்கு நிச்சயம் குறையும். இதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அதனால் இது நாம் வரவேற்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மீது எது இருந்தாலும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.